பார்வதி அந்தகனை கைலாயத்துக்கு கூட்டிட்டு வரதையும் கூடவே இரண்யாஷன் வரதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்வதி சந்தோஷமா சொல்ல அந்தகனும் அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறான். ஆனா அந்த நேரத்துல சிவன் அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவர் நெருங்கவே அந்தகன் ரொம்ப பதட்டமாகறான். பார்வதியோட கைய ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்க அவங்க பயந்து போய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவனால எந்த பதிலும் சொல்ல முடியல. சிவனை பார்த்ததும் பார்வதி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, வந்துட்டு இருக்கிறது மகாதேவர் தான், அவர் தான் உங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கும் அவன் அமைதியாகல. அவனோட பதட்டம் இன்னும் அதிகமாகுது. பார்வதியோட கைகளை இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிறான். அவங்க பக்கத்துல நிக்கிற சிவன் அந்தகனோட தடுமாற்றத்தை கவனிக்கிறாரு. அதோட பார்வதியை பார்த்து நீ இந்த கைலாயத்தோட எல்லையில நின்றணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற பார்வதி என்னோட இல்லத்துக்கு வரத்துக்கு எனக்கு தடை விதிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல, நீ கூட்டிட்டு வந்திருக்க இல்லையா, அவனுக்கு கைலாயத்துல இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அந்தகன் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறான். சிவன் மேல கோபத்தையும் அவனுக்கு வரவழைக்குது. ஆனா பார்வதி, நான் எடுத்த எந்த முடிவுக்கும் நீங்க இது வரைக்கும் ஆதரவா தானே இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க யோசிச்சது கூட கிடையாது, ஆனா இப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, அதுவும் என்னோட மகனை நான் கூட்டிட்டு வந்திருக்க நேரத்துல அப்படிங்கவும், அந்த மாதிரி இல்ல, நீ என்னோட சரிபாதியா இருக்கிறவன், நீ இந்த கைலாயத்தோட நாயகியும் கூட, உனக்கு எப்பவுமே இந்த கைலாயத்துக்கு வரதுக்கு அனுமதி உண்டு, ஆனா உன் கூட வந்திருக்கவனுக்கு கர்ம பலன் இருக்கு, நான் இப்ப வந்ததே உன்னோட கடமையை நான் உனக்கு நினைவூட்டத்தான் அப்படிங்கிறாரு. அப்ப பார்வதிக்கு ஞாபகம் வருது, அந்தகனை கொடுக்கும் போதே உன்னை விட்டு நான் விலகி இருக்க விரும்பல, அதே நேரம் என்னோட கணவரோட வார்த்தையை நான் மீறவும் விரும்பல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதனால சிவன் கிட்ட அவங்க சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு ஒரு மனைவியா உங்களோட முடிவை நான் ஏத்துக்கிட்டேன், உங்களோட வரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, ஆனா இன்னைக்கு ஒரு தாயா இதை என்னால ஏத்துக்க முடியல, என்னுடைய தாய்மையை ஏன் எப்பவுமே சங்கடப்படுத்துறீங்க, இன்னும் எத்தனை துன்பங்கள் நான் தாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வருத்தத்தோட கேட்கவும் இவர் சொல்றாரு, உனக்கு நான் எந்த துன்பத்தையும் தரல, பிற்காலத்துல உன்னோட தாய்மைக்கு எந்த துன்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டு அந்த மாதிரி சொல்றாரு போல இருக்கு. ஆனா இப்பவும் பார்வதி அதை புரிஞ்சுக்காம சொல்றாங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நான் அதை ஏத்துக்கிறேன், அப்படி என்னோட மகனை என்னோட இல்லத்துல என் கூட வச்சிருக்கிறது எனக்கு துன்பம் தரும்னா அதை ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்தகன் அதை கேட்டு சந்தோஷமாயிடுறான். ஆனா சிவன் திரும்பவும் சொல்றாரு, சங்கடம் வரப்போறது பார்வதிக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு அந்தகனை பார்த்துட்டே சொல்றாரு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஒருவேளை அந்தகனுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கறத குறிப்பிடாரு போல இருக்கு. சிவன் பேச பேச அந்தகனுக்கு கோபம் வருது. இருந்தாலும் சிவன் தொடர்ந்து சொல்றாரு, நான் உன்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுப்பாரு அப்படிங்கிறாரு. அப்போ ஏற்கனவே அந்தகன் பிறந்தப்போ சிவன் பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாரு, என்னுடைய அகங்காரத்துக்கும் உன்னுடைய சரீர சக்திக்கும் பிறந்த குழந்தை தீய எண்ணங்களோட பிறந்திருக்கனால அதுவே அவனுடைய கர்ம பலனாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதோட சிவன் சொல்றாரு, நீ அந்தகனோட கைலாயத்துக்குள்ள வந்த அப்படின்னா விபரீத விளைவுகளும் சங்கடங்களும் ஏற்படும் அப்படிங்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன், எந்த முடிவு எடுத்தனாலும் அதை யோசிச்சு செய்ய அப்படிங்கிறாரு. அதோட அந்தகனுக்கான இடம் கைலாயம் கிடையாது, பிரஜோதி தான் அப்படின்னு சொல்ல அங்க போக விரும்பல அப்படிங்கிற மாதிரி அந்தகன் பயத்துல பார்வதியோட கைகளை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிறான். பார்வதி குழப்பத்துல இருக்க சிவன் திரும்பவும் சொல்றாரு, இந்த கடமை இவன் அங்க போய் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் பார்வதி பிடிவாதமா, இவன் என்னோட மகன், ஒரு குழந்தை தன்னோட தாய் கூட இருக்கிறதா முறை, இது வரைக்கும் உங்களோட வார்த்தையில் நான் காப்பாத்திருக்கேன் இல்லையா, இனிமே என்னோட தாய்மையை காப்பாத்துற பொறுப்பு உங்களோடது, அந்தகன் கண்டிப்பா கைலாயத்துக்குள்ள வருவான் அப்படின்னு தீர்க்கமா சொல்லிடுறாங்க. சிவன் எதுவும் பேச முடியாம நிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.